மாத நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். இன்றைக்கு திரைப்படத்தை பொறுத்தவரையிலே சென்ற நூற்றாண்டிலே ஓல்டு சாங்ஸ் என்று சொல்வார்களே, கோல்டு சாங்ஸ் என்றும் சொல்லுவார். அதே உள்ள சில நுணுக்கமான சில தகவல்களுக்காக நான் இதை மீண்டும் சொல்கிறேன். காலம் மாறிப்போச்சு என்ற ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கிராமிய படம் ஒன்று எடுத்தார். அதில் ஒரு நடன பாடல் வரும். ஏறு ஊட்டி போவாயே அன்னே சின்னண்ணே உன் துன்பமெல்லாம் தீருமே அன்னே சின்னண்ணே என்று வருகிற ஒரு கிராமிய பாடல் 50களிலே வந்தது. அது எல்லாருக்கும் பிடித்தமான வெற்றிகரமான ஒரு படமாக இருந்தது. நாகேஸ்வர ராவ் சாவித்திரி நடித்தது நினைக்கிறேன். அதில் இந்த பாடல் பாடுகிற பொழுது இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால், அதற்காகத்தான் இந்த பாடல் போடுவோம். ஒன்று, நம்முடைய உழவின் மேன்மை. உழவு தொழில் என்பது திருவள்ளுவருடைய வாக்குப்படி ஒரு வணக்கத்திற்குரிய தொழில். அது இல்லை என்றால் உலகம் இல்லை. சுழன்றும் ஏற்பினது உலகம் என்று வருகிறது. அதுபோல் அது இல்லாத ஒரு உலகம் என்பதே இல்லை. ஏரை பொறுத்துதான் என்று வரும். அதனுடைய மேன்மையை சொல்வது. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்றால், இதிலே நடனம் ஆடுகிற ஒரு மங்கை, இளம் பெண், பெயர் வஹீதா ரஹ்மான். இதிலே அறிமுகமாகிறார். இந்த படத்திலே அறிமுகமான அடுத்த கட்டத்திலே அவர் பம்பாய்க்கு அழைக்கப்படுகிறார். பம்பாயிலே பிரபலமான பாலிவுட் நட்சத்திரமாக திகழ்கின்றார். அதுக்கு பிறகு தமிழகத்திற்கு வரவே இல்லை. அந்த அளவுக்கு மிக உயர்ந்த இடத்திலே சொல்கிறது இந்த ஒரு நடன பாடல். அந்த அடிப்படையிலே இந்த பாடலை நீங்கள் பார்த்தால் ஏறு ஊட்டுகிற அந்த மேன்மையான ஒரு சூழலையும் தெரியும். அடுத்தது வஹீதா ரஹ்மான் அந்த இளம் பெண். அடுத்த ஒரு பாடலில் அதையடுத்து அலிபாபாவிலும் ஒரு பாடல் வந்தது, சலாம் பாபு சலாம். இந்த 2 பாடலுக்கு அடுத்து அவர் உடனடியாக பம்பாய்க்கு சென்றார். பம்பாயிலே கொடிகட்டி பறந்த ஒரு சிறந்த ஒரு நட்சத்திர நடிகையாக இருந்தார் வஹீதா ரஹ்மான். அனைவருக்கும் தெரிந்த வரலாறு. அவருடைய முதல் அறிமுகமான பாடல் என்பதற்காக இதை செய்கிறேன். கேளுங்க. கபடம் தெரியாதவனே, உலகம் போவது புரியாதவனே, ஏது கூட்டி போவாயே அண்ணே சின்னண்ணே, உன் துன்பம் எல்லாம் தீருமே அண்ணே சின்னண்ணே. சென்ற நூற்றாண்டினுடைய திரைப்படத்துறையில் தமிழ் திரைப்பட வானிலே முக்தா பிலிம்சார் என்ற திரைப்பட கம்பெனி அருமையான படங்களை வெளியிட்டு வந்தார். நம்முடைய முக்தா சீனிவாசன் அவர்கள் தான் அவருடைய இயக்குநராக இருப்பார். பொதுவாக அவர் நகைச்சுவைக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார். அவருடைய திரைப்படத்தில் எழுத்துக்கள் போடுவதெல்லாம் நல்ல டைட்டில்ஸ் ஒரு புதுமையாக இருக்கும், கார்ட்டூனோடு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தயாரிப்பாளர். அவர் தயாரித்த திரைப்படம் தான் பூஜைக்கு வந்த மலர். 65 வந்தது. காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களும் சாவித்திரியாரும் இணைந்து நடித்தது. அதே ஒரு அருமையான பாடல் உண்டு, மையேந்து மொழியாலே மலரேந்து மொழியாலே. இது வருகிற பாடல். அதிலே குத்து வழக்கு ஒன்றிலே அவரை அமர்த்தி பாடுவது போன்ற ஒரு காட்சி அமைந்திருக்கும். இந்த பாடல் மிக அருமையான பாடல். காதலின் தன்மையை எடுத்துச் சொல்வது, இல்லறம் எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக கட்டார்கள். அழகென்ற விருந்தொன்று பரிமாறினேன், பரிமாறும் பொழுதே நான் பசி ஆறினேன் என்று சாவித்திரியார் அருமையாக பாடுவார். அதை அந்த வரிகளை சொல்லுகின்ற பொழுது அவர் ஒரு நாணத்தோடு பசி ஆறினேன் என்று வார்த்தைக்கு அர்த்தத்தை உள்வாங்கி அதை மிகவும் நாணத்தோடு ஒரு கடைக்கண்ணை கொஞ்சம் ஓரமாக சரித்து அதை ரசித்து பாடுவது போல இருக்கும். இதில் இன்னொரு சிறப்பு என்ன என்றால், 1965 அப்படி தான் அவர்கள் அந்த தனுஷ்கோடியிலே அந்த வெள்ளத்திலே தப்பித்து வந்த நேரம். டிசம்பரிலே அந்த அதுக்கு பிறகு மே மாதத்துக்குள்ளே வந்த திரைப்படம் என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவர் கர்ப்பஸ்திரியாக இருக்கிறார். அதுக்கு அதுவரை சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் இருந்தார். அதுக்கு பிறகு சதீஷ் என்ற அவருடைய பையன் பிறந்தது அந்த நேரம் தான். அது அவர் கர்ப்பஸ்திரியாக இருக்கிற நேரத்தில் எடுத்த அந்த படம். இது ஏன் இதை இப்படி சொல்லுகிறோம் என்றால், அந்த குத்து வழக்கிலே
இருந்து அவர்களை கீழே இறக்குவதற்கு சங்கடப்பட்டார். எப்படி அவர்கள் கீழே இறக்குவது என்று அதை பற்றி போய் என்னெல்லாமோ யூகங்களில் சொல்கிறார்கள் புதியவர்கள். ஆனால் மிகவும் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையில் இருவரும் ஒரு அன்பான குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற நேரம். அப்பொழுதுதான் தனுஷ்கோடியிலிருந்து அந்த விபத்திலிருந்து தப்பித்து வந்த ஒரு உற்சாகத்திலே அவர்கள் இருந்தது. அதுவும் அவர்கள் கற்பத்திரியாக இருக்கின்ற பொழுது இந்த பாடலுக்கு மிக அருமையான ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பாடுவார்கள். இல்லறம் முழுமையான ஒரு சுகத்தோடு இருக்கின்ற பொழுது ஒரு மனநிலை, அவருடைய முக பாவனை எப்படி இருக்கும் என்பதை இருவருமே அற்புதமாக நடித்து காண்பித்திருப்பார்கள். அருமையான பாடல் வரிகளை கவனியுங்கள். அதனுடைய நடிப்பு பாவனை எல்லாமே நன்றாக இருக்கும். இனிய ஒரு இசையும் கூட அந்த பாடலை திரும்ப திரும்ப இன்றைக்கும் அது ரசிக்கக்கூடிய அளவில் இருந்தது. அதை நீங்கள் அந்த பாடலை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மனதில் நினைக்க வேண்டியது, அவர்கள் அப்பொழுது கர்ப்பஸ்திரியாக இருக்கிற நேரத்தில் மிக கவனமாக பாடுவார்கள். அதுவும் குத்து வழக்கிலிருந்து அவர்களை கீழே மறுபடியும் இறக்கி கொண்டு வர சங்கடப்பட்டார். பார். ஆயிரத்தி 1963 இது சத்தியம் என்ற ஒரு திரைப்படம் வெளிவந்தது. ஜி.என். வேலுமணி அவர்கள் தயாரிப்பு, டைரக்டர் சங்கர் இயக்கத்திலே வருவான இந்த அருமையான படம். எஸ்.ஏ. அசோகன் இதில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். சந்திரகாந்தா கதாநாயகி. இது குமுதம் துணையாசிரியராக இருந்த ராக்கி ரங்கராஜன் எழுதிய நாவல். அதையே திரைப்படமாக ஆக்கினார்கள். மிக அருமையான நாவல். நாங்களெல்லாம் கல்லூரியில் படிக்கிற பொழுது வாரந்தோறும் அதை ஆர்வத்தோடு குமுதம் வரவழைத்து வாங்கி படிப்பது உண்டு. அந்த நாவல் படி எப்படி இருக்கிறது படம் என்பதை முதல் நாளே பார்க்க வேண்டிய ஆர்வத்தோடு மதுரை கல்பனா தியேட்டரிலே அது திரையிடப்படுகின்ற பொழுது நான் அதை பார்க்க முதல் மேட்னி ஷோவுக்கு போகிறேன். அதிலே இந்த பாடல் வரும். எஸ்டேட்டிலே அவர் கதாநாயகன் சௌரியும் கஸ்தூரியும் வருகின்ற பொழுது, அதான் அசோகன் சந்திரகாந்தா வருகின்ற பொழுது ஒரு எஸ்டேட்டிலே ஒரு ஆடல் பாடல் காட்சி நடக்கிறது. அதில் நடன குழுவினர், அதேமாதிரி சுந்தரம் குழுவினர் என்று நினைக்கிறேன், அவர்கள் ஆடுகிறார்கள். அதிலே நடன பெண் தலைவியாக நடன குழுவினுடைய தலைவியாக நடித்தது ஹேமா மாலினி. அப்பொழுது முதலாக இங்கே அறிமுகமானார். எப்படி வைதா ரஹ்மான் காலமாரி பூச்சிலே அறிமுகமானார்களோ அதேபோல் இங்கே ஹேமா மாலினி அறிமுகமாகிறார். அவரும் இதே போல் தான். இந்த பாடலுக்கு பிறகு அப்படியே பாலிவுட்டு செல்கிறார். அங்கே பிரபலமான கதாநாயகமாக மாறுகிறார். அங்கே ஸ்டார் வேல்யூ உள்ள தர்மேந்திராவை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையிலே ஓஹோ என்று இன்றைக்கும் பம்பாயிலே செட்டில் ஆகிவிட்டார். அந்த ஹேமா மாலினி ஆரம்பத்திலே அறிமுகமான நடன பெண்ணாக அறிமுகமான இந்த பாட்டு, இந்த நடனம், இந்த படம் இதோ. சிங்கார தேருக்கு சேலை கட்டி, சின்ன சின்ன இடையினில் பூவை கட்டி, தெரு தெருவாக அதை நடக்க விட்டா இந்த சின்னஞ்சிறு மனசுகள் என்ன ஆகும்? ஆஹா, சின்னஞ்சிறு மனசுகள் என்ன ஆகும்? தேருக்கு முன்னால காலை கட்டி, செவ்வந்தி பூவால மாலை கட்டி, ஜிலு ஜிலு ஜிலுவென இழுத்து வந்தா அது சேராத மனசுக்கு பாலமாகும். அது சேராத மனசுக்கு பாலமாகும். தனது பெரியவழி நாளை சந்திப்போமா. வணக்கம். சிங்கார தேருக்கு சேலை கட்டி, சின்ன சின்ன இடையினில் பூவை கட்டி, தெரு தெருவாக அதை நடக்க விட்டா இந்த சின்னஞ்சிறு மனசுகள் என்ன ஆகும்? ஆஹா, சின்னஞ்சிறு மனசுகள் என்ன